மோகன்லால் மற்றும் ரஜினிகாந்த் 2 பேருமே கிட்டத்தட்ட 35 வருட கால நட்புறவுல இருக்காங்க. சமீபத்துல நெல்சன் இயக்கத்துல ரஜினி சார் நடித்த ஜெயிலர் படத்துல மோகன்லால் அவர்கள் நடிச்சிருப்பாரு. இது ஒரு பேன் இந்தியன் படம் அப்படின்றதுனால அனைத்து மொழிகளும் வெளியாகி பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்தது. ஆரம்பத்திலேயே மோகன்லால் இந்த படத்துல நடிப்பதற்கு மலையாள திரையுலகில சலசலப்பும் ஏற்பட்டது. ரஜினி சார் மாஸ் செய்து விட்டு மோகன்லாலுக்கு சின்ன கேரக்டர் கொடுத்து விடுவாங்க அப்படின்ற பேச்சுகளுமே அடிபட்டது. ஆனா படத்துல மோகன்லாலை பார்த்த சேட்டாவுடைய ரசிகர்கள் ரொம்பவே மெர்சலாய் போயும் இருக்காங்க. படத்துல மோகன்லால் வரும் காட்சிகளுக்கு தமிழ் மற்றும் அனைத்து மொழிகளிலுமே விசில் பறந்தது. மலையாள திரையுலகில லால் சேட்டாவை தூக்கி வைத்தும் கொண்டாடினாங்க. 10-15 நிமிடங்கள் வந்தால் கூட மோகன்லால் நடித்த காட்சிகள் ஆர்ப்பரிக்கவும் செய்தது. மோகன்லால் ரசிகர்கள் லால் சேட்டா நடித்ததாலதான் ஜெயிலர் படத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது, அதுவுமே தமிழ்ல சூப்பர் ஹிட் ஆனது அப்படின்னு காரணமெல்லாம் சொல்லி கொண்டாடினாங்க. படத்துல மோகன்லாலை தவிர தெலுங்கு உலகின் சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் அவர்களுமே நடிச்சிருந்தாரு. இப்போது பெருந்தன்மையாக மோகன்லால் பேசிய விஷயம் தான் வைரல் ஆகிட்டும் இருக்கு. தலைவர் என்றுமே ஒருத்தர் தான், அவர் ரஜினி சார் மட்டும்தான். ரஜினி சார் படத்துல நடித்தது நான் செய்த மிகப்பெரிய பாக்கியம். அவர் நடித்ததால் மட்டுமே தான் படம் எல்லா மொழிகளிலுமே பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனது அப்படின்னு நண்பன் ரஜினி அவர்களை தூக்கி வைத்தும் பேசியிருக்காரு. இவர் பேசிய இந்த வீடியோக்கள் தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட் செட்டர் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.